தெற்கு குவைத்தில் மங்கோஃப் பகுதியில் 7 மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியான அனைவரும் இந்தியர்கள் என தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இது தொடர்பாக இந்திய தூதரகம் அளித்திருக்கக்கூடிய விவரம் என்ன? வணக்கம். இந்திய தூதரகம் தெற்கு குவைத்தில் மாங்காஃப் பகுதியில் நடந்த தீ விபத்து குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதில் தெற்கு குவைத்தில் மாங்காஃப் பகுதியில் 7 மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியான அனைவரும் இந்தியர்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த 40 பேரும் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீ விபத்து குறித்து தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதன் அடிப்படையில் இந்த தீ விபத்து நடைபெற்றது, யாருடைய அஜாக்கிரதை காரணம் என்றால் அதிகாலை, அந்த நாட்டினுடைய நேரப்படி அதிகாலையில் இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 165 பேர் அந்த கட்டடத்தில் தீ விபத்து நடந்த போது உள்ளே இருந்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தீ விபத்திற்கான காரணங்கள் குறித்து தொடர் விசாரணை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணைக்கு பின்பு இதில் நடந்த தவறுகள் குறித்து தகவல் வெளியாகும். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்திய தூதரகத்தின் மூலமாகவும் வெளியுறவுத்துறை மூலமாகவும் அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் வெளியாகிருக்கிறது. சுமார் 30க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்த அனைவருமே இந்திய நாட்டை சார்ந்த பிரஜைகள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சார்ந்த 2 பேர் இந்த உயிரிழந்தவர்கள் பட்டியலில் இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இருந்த போதிலும் இந்த தகவல் எல்லாம் இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் தமிழக அயலக நலத்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். தமிழகத்தை சார்ந்த நபர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அவருடைய விவரங்களை கொடுங்கள் என்ற விவரங்களை கேட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் மொத்தம் 43 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. அதில் இந்தியாவை சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலானவர்களாக இருக்கிறார்கள். மாங்காப் நகரில் கேரள தொழிலதிபர் ஆபிரகாம் என்பவருக்கு சொந்தமான 7 மாடி கட்டிடத்தில் சுமார் 195 தொழிலாளர்கள் வசித்து வந்ததாகவும், அதிகாலை சுமார் 6 மணி வாக்கில் கீழ்த்தளத்தில் இருந்த சமையல் அறையில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்து சிலிண்டர்கள் வெடித்ததாகவும் கூறப்படுகிறது. கட்டடம் முழுவதும் வேகமாக பரவிய நெருப்பில் சிக்கியவர்கள் மற்றும் கட்டடத்திலிருந்து குதித்தவர்கள், மேலும் புகைமூட்டம் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தவர்கள் என சுமார் 43 பேர் உயிரிழந்ததாக தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 40 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியர்கள் அவசர உதவி எண்ணை தொடர்பு கொள்ளவும் தற்பொழுது குவைத்துக்கான இந்திய தூதரகம் அறிவித்திருக்கிறது. அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களது குடும்பத்தினர் நலமாக இருக்கிறார்களா என்ற விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணம் முக்கியமாக 3 காரணம். ஒன்று, கீழ்த்தளத்தில் இருந்த சமையல் அறையில் கேஸ் சிலிண்டர் வெடித்தது. இன்னொன்று, அச்சத்தில் மாடியிலிருந்து குதித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவு இருக்கிறது என்ற தகவல். இன்னொரு பக்கம் புகை மூட்டம் அதிகமாக இருக்கிறது. புகை மூட்டம் காரணமாக கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல். இந்த 3 காரணங்களாலும் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.